வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, யாரையாவது பார்த்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உங்ககிட்ட பேச்சு தான், காரியத்தில் ஒன்றும் கிடையாது, செயலில் ஒன்றும் கிடையாது, பேச்சு தான் பலமாக இருக்கும். எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் ஆல் மவுத், யூ ஆர் ஆல் மவுத். சரி, அவன் வெறும் பேச்சு தான், காரியத்தில் ஒன்றும் கிடையாது, செயலில் ஒன்றும் கிடையாது. இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி? he is all mouth and no trousers, he is all mouth and no trousers. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ வெறும் பேச்சு தான், காரியத்தில் ஒன்றும் இருக்காது, செயலில் ஒன்றும் இருக்காது. இது எப்படி சொல்லுவோம்? she is all talk, she is all talk. அடுத்தது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ் பழமொழி. என்னது? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? a closed mouth catches no flies, a closed mouth catches no flies. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்பு கத்துக்கலாம். பேட் மவுத். பேட் மவுத்னா என்ன? யாராவது இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது, புறம் பேசுறது, அவங்கள்ட்ட உள்ள குறைகள்லாம் பேசுறது. பேட் மவுத் அப்படின்னாலும் பேக் பைட் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவன் இல்லாதப்ப அவனை பத்தி தப்பு தப்பா பேசுறத நிறுத்து. ஸ்டாப் பேட் மவுத்திங் ஹிம், ஸ்டாப் பேட் மவுத்திங் ஹிம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 2, நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதுதான் நிஜம். நீ நம்பு, நம்பாம போ, அதான் உண்மை. believe it or not, that is a fact. believe it or not, that is a fact. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நீ கேட்கிற எல்லாத்தையும் நம்பாத. யார்ட்டையா சொல்லுவோம், சில பேர் கேட்கறது எல்லாத்தையும் நம்புவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவோம், கேட்கறது எல்லாத்தையும் நம்பாத. டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ ஹியர், டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ ஹியர். அவன் சொல்றத நம்புற அளவுக்கு நான் முட்டாளா இருந்தேன். I was stupid enough to believe him, I was stupid enough to believe him. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாருக்காவது அட்வைஸ் பண்ணோம், நீ அவனை நம்பர் தான் நல்லது, நீ அவனை நம்பர் தான் நல்லது, வேற வழி இல்லை. நீ சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த செய்யறதுதான் நல்லது. ஸோ இந்த ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த செய்யறதுதான் நல்லது அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது வேற வழியே இல்லை, அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாரு, அவரையும் விட்டுட்டா வேற யாரும் இல்லை, நீ அவரை நம்புறது தான் நல்லது. எப்படி சொல்லுவோம் இது இங்கிலீஷ்ல? யூ ஹேட் பெட்டர் பிலீவ் ஹிம், you had better believe him. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 3, பிடிவாதம் பிடிக்காத, பிடிவாதமா இருக்காத. இது எப்படி சொல்லலாம்? 3 டைப்ஸா. நம்பர் 1, don't be adamant, don't be adamant. நம்பர் 2, don't be stubborn, don't be stubborn. நம்பர் 3, don't throw tantrums, don't throw tantrums. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, யாராவது நம்மள மிரட்டுவாங்க, இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் அப்படின்னு. அப்ப நாமளும் தைரியமா திமிரா என்ன சொல்லுவோம்? உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ சொல்லுவோமா? இது இப்படி சொல்லிடலாம் சிம்பிளா. எப்படி? do what you can, do what you can. சரி, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம். எப்படி? do your worst, do your worst. அடுத்து பாருங்க, நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது எப்படி சொல்லலாம்? it doesn't matter who you are, it doesn't matter who you are. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, அவ என்னோட ஜென்ம விரோதி. எப்படி சொல்றது? she is my sworn enemy, she is my sworn enemy. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒகாபுலரி கத்துக்கலாம். அதாவது அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது என்ன? அவங்க நமக்கு உதவியும் பண்ணுவாங்க, அதே சமயம் எதிரியாகவும் இருப்பாங்க, ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே ஒரு உண்மையான பாசம் இருக்காது, அஃபெக்ஷன் இருக்காது, நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க, அதே சமயம் நமக்கு உதவியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை என்ன சொல்கிறோம்? ஃப்ரெனமி. அதாவது ஃப்ரெண்டையும் எனிமையும் ஜாயின் பண்ணி ஒரு வேர்டு ஃப்ரெனமி. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். என்னுடைய உற்ற தோழன், என்னுடைய உயிர் தோழன் எனக்கு அனுகூல சத்ருவா மாறிட்டான். மை போசம் ஃப்ரெண்ட் ஹேஸ் டர்ன் இன்டு ஃப்ரெனமி, மை போசம் ஃப்ரெண்ட் ஹேஸ் turned into frenemy. So bosom friend அப்படின்னா உற்ற தோழன் அல்லது உயிர் தோழன். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, யாரையா பார்த்து கேட்போம், நான் உனக்கு சுமையாயிட்டேனா? எப்படி கேட்கறது? have I become a burden to you, have I become a burden to you? நான் உனக்காக இந்த சுமையை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். I am ready to shoulder the burden for your sake, I am ready to shoulder the burden for your sake. So for your sake அப்படின்னா உன் நலன் பொருட்டு அல்லது உனக்காக. ஸோ ஷோல்டர்னா சுமக்கிறது,
மை டியர் வியூவர்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.